எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். யுஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஃப்ரைடே அன்னைக்கு அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய F-15E அப்படிங்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்டு வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் அந்த இதில். அது வந்து என்னென்னா, அந்த டிஃபென்ஸ் அந்த அமெரிக்கன் அந்த பிளேன்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தடை இல்லாமல் பறந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து த்ரெட்டனும் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாம் வந்து அதில் ஸ்டோனேஜ் அந்த இது வந்து அதில் தாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து யூஎஸ் அப்புறம் இஸ்ரேலி அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 2 க்ரூ மெம்பர்ஸில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லொக்கேட் பண்ணப்பட்டிருக்காரு. ஜெட்டில் இருந்தவர் அவர் வந்து ரெஸ்கியூவும் பண்ணப்பட்டிருக்காரு யூஎஸ் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மூலமாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தரை வந்து சர்ச் பண்ணுறது வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யூஎஸ் ஹெலிகாப்டர் வந்து சர்ச்சு மிஷனில் இருந்ததுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டவுன் பண்ணியிருக்காங்க. ஷாட் டவுன் ஆகிருக்கு. கீழே ஏற்கனவே வந்து இருந்ததை வந்து பண்ணுறப்ப அதை வந்து பார்க்க போனதையுமே வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க இரானியன்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இரானியன் மீடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஹரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது $6,000 பவுண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை வந்து ரிவார்டாக கொடுக்கப்படும். இந்த எனி சிட்டிசன் வந்து அந்த அமெரிக்கன் பைலட்டை யார் வந்து லொக்கேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல்ல கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருந்திருக்கு. இது வந்து சுடப்பட்டிருக்கா இல்லாட்டி வந்து கிராஷ் ஆகியிருந்திருக்கா அப்படின்னு இந்த யூஎஸ் ஏர்க்ராஃப்ட்டு அந்த இது வந்து பாதிக்கப்பட்டது. இப்போ வந்து இரானியன் அந்த டெரிட்டரி மார்க்ஸில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த பல வாரங்களாகவே வந்து எஸ்கலேட் ஆகிட்டுருக்கு. 2 பேருக்கும் இடையில வந்து வார் வந்து பெருசாகவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டினியூஸாக வந்து ஃபயர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. டார்கெட்டை வெஸ்ட் ஏஷியாவை வந்து சுற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே அன்னைக்கு டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பிளான்ட்டை நிறைய அப்புறம் வந்து அந்த இது ரீஃபைனரி அந்த அப்ளேஸ் அந்த இதுலலாம் வந்து குவைத்துலாம் வந்து எரிய விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல் அகமதி ரீஃபைனரி அப்படிங்கிறது வந்து இரானியன் அந்த இதில் வந்து அட்டாக்கு கீழே பல தடவை வந்திருக்கு. அப்போ அந்த ஏரியா வந்து ஈரான் வந்து நிறைய தடவை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இதுலேருந்து தெரிய வருது. சைரன்ஸும் வந்து சவுண்டெல்லாம் எழுப்பி இருந்திருக்கு பஹ்ரைனில், சவுதி அரேபியாவில். அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செவரல் இரானியன் ட்ரோன்ஸை வந்து இவங்க வந்து நிறைய வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இதுவும் பண்ணியிருக்காங்க, மிசைல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. யுஏஇ அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஸ் அந்த ஃபீல்டையே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த மிசைல்லாம் வந்து அந்த அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால வந்து அந்த ஃபயர்லாம் ஆகிருக்கு அப்படிங்கிறனால ஷட் டவுனே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து டெஹரான் அந்த இது சென்ட்ரல் சிட்டி ஆஃப் ஈஸ்ஃபஹான் அப்படிங்கிற அந்த இதுலேயும் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து என்னென்னா இமீடியட்டாக வந்து கிளியர் ஆகலை. எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது இமீடியட்டாக கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லேட் ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரானியன் டிவி சேனல்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். ஏதாவது எனிமி பைலட்டோட போலீஸ் அந்த இது வந்து போலீஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் ப்ராமிஸ். அதுவும் இல்லாமல் வந்து இந்த $60,000 அந்த இது வந்து பவுண்டி ரிவார்டு வந்து கொடுக்கப்படும் அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரானியன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைலட்டை வந்து இந்த மவுண்டன் அந்த ஏரியாலலாம் வந்து சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, நெய்பரிங் ஏரியாலையும் வந்து அந்த சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து பார்த்தா ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காங்க. மீடியா அந்த இதில் வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அந்த யூஎஸ் ஏர்க்ராஃப்ட் அந்த இதை பற்றி ஏரியா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. யூஎஸ் மீடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இதுதான் ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் மேன்டு ஜெட் ஆப்ரேஷனில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லாஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டோட்டல் கவுண்ட் ஆஃப் F-15E லாஸ் டு 4 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரைடே லாஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பர்டிகுலராக ஷார்ப்பாக வந்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ட்ரம்ப்புடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் கமெண்ட்ரி வந்து சொல்லியிருந்தார்ல, ஏரியல் அந்த இது வந்து இந்தியா பாகிஸ்தான் பற்றி லாஸ்ட் மேல அதை பற்றியும் வந்து சொல்கிறாங்க.
இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவரை வந்து இந்நேரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன ஏதுங்கிறது தெரில. மிஸ் ஆனவர் அவர் இறந்துட்டாரா இல்லாட்டி இருக்காரா உயிரோட அப்படிங்கிறதுமே தெரிய வரல. அடுத்த இனிமே தான் அப்டேட் என்ன ஏதுங்கிறத சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுவாங்க. இவங்க நியூக்ளியர் அந்த இதை வந்து பண்ணுறது தான் வந்து அவங்க அகெயின்ஸ்டாக இருக்காங்க யுஎஸ்ஸு. இவங்க வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. மற்ற நாடுகளும் இதில் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.